நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன், நான் எங்களுக்கு தன்மானம் தான் முக்கியம்னு பேசுறவர் இப்ப போய் டெல்லி போய் ஆதரவுக்கு தேட வேண்டிய அவசியம் என்ன? அன்னைக்கு டெல்லிக்கு போனாரு மார்ச் மாசம். நான் எங்க டெல்லியில உள்ள தலைமை கழக கட்டிடத்தை பார்க்க போறேன்னு போயிட்டு 6 கார்கள் மாதிரி திருட்டுத்தனமா போய் ஹோம் மினிஸ்டரை பார்த்துட்டு வந்த பழனிசாமி சரியாதானே? அதுக்கப்புறம் இன்றைக்கு அவர் என்னென்ன புருடா அவுட்லாம் பேசிட்டு இருக்காரு. ஆனா அவருக்கு ஆதரவாக சில ஊடகவியலாளர்கள் அவருக்கு தோல்ல தூக்கிக்கிட்டு ஆடிட்டு இருக்காங்க. இன்றைக்கு பழனிசாமி யாரோட கூட்டணி இருக்காரு? அவரும் பிஜேபியோட தான் இருக்கு. ஏற்கனவே பாமக இருந்துச்சு, தேமுதிமுக இருந்துச்சு, ஆளுங்கட்சியா இருந்தாங்க, பணபலம் நிறைய இருந்தது. அத்தனையும் இருந்து ஆளுங்கட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி 2021 இவங்களால ஆட்சிக்கு வர முடியல. எத்தனை ஆயிரம் கோடி செலவு பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியும். இந்த பகுதியில எல்லாம் எத்தனை தொகுதிகள்ல ஜெயிச்சாங்க, யார் ஜெயிச்சாங்க, எதன் மூலம் ஜெயிச்சாங்கன்னு தெரியும். இந்த பகுதியில நமது டெல்டாவிலேயே வேதாரண்யம், நன்னிலம், இங்க ஒரத்தநாடு அங்க விஜயபாஸ்கர் 4 பேர் தான் ஜெயிச்சாங்க. 4 பேர் எதனால ஜெயிச்சாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதுபோல அவங்க இந்த தென்மண்டலத்தில் கொங்கு மண்டலத்துல இவர்களை ஏமாந்து மக்கள் வாக்களித்தவர்கள் பாராளுமன்றத்துல என்ன பண்ணாங்கன்னு தெரியும். பழனிசாமி யாரையும் ஏமாற்ற முடியாது. அவருக்கு காவடி தூக்கும் சில ஊடகவியலாளர்கள் யோசிக்கணும். நீங்க வேணா அவருக்கு காவடி தூக்குங்க, அதுக்காக அடுத்தவங்க மேல நீங்க ரொம்ப பழனிசாமி பெரிய காந்தியோட பேரம் மாதிரி நீங்க பேசிட்டு மற்றவங்களை தாக்கி பேசுற உங்களை நாங்க தாக்க ஆரம்பிச்சோம்னா நீங்க முக்காடு போட்டுட்டு வெளியில வர முடியாது. அதுதான் உண்மை. சில பேரை நான் சொல்றேன், ஊடகத்துல தன்னிட்ட யூடியூப் இருக்குன்னு சொல்லிட்டு எதை வேணாலும் பேசுறது, இவர் ஏப்ரல் 12 வெளில போயிருக்கலாம்னு சொல்றது. நாங்க என்னைக்கு போடுவோம், எங்களுக்கு சில விஷயங்கள் சொல்லப்பட்டது, எங்கள் நலம் விரும்பிகள் நீங்கள் விரும்புகின்ற முதலமைச்சர் வேட்பாளர் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்புறம் இன்னொன்னு சொல்றாரு, பாஜகவுக்கு நன்றியா இருப்பேன்னு சொல்லிட்டு திரு செங்கோட்டையன் அவர்களை மறைமுகமாக குற்றம் சாட்டுகின்ற விதமாக சில கைக்கூலிகள் செயல்படுகிறார்கள் சொல்றாரு. யாரு இப்ப செங்கோட்டையன் யாரோட கைக்கூலின்னு சொல்றாரு? டிடிவி தினகரனோட கைக்கூலியா, இல்ல ஓபிஎஸ் ஓட கைக்கூலியா? அவர் யாரை அடிக்கடி போய் சந்திக்கிறாரு, எங்க போய் சந்திக்கிறாரு? கரெக்டா? அதனால பழனிசாமி முன்னுக்கு பின் முரணாக பேசுவது, அவர் தோல்வி பயத்தில் உணர்வது தெரிகிறது. உறுதியாக இந்த தேர்தலில் பழனிசாமி தோற்கடிக்கப்படுவார். அதில் கூட்டணியில் உள்ளவர்கள் தான் யோசிக்கிறார். ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் உறுதியாக பழனிசாமி புறங்கு தள்ளுவார்கள்.